பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேத வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். But whoever drinks the water I give them will never thirst. Indeed, the water I give them will become in them a spring of water welling up to eternal life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா சமாரிய நாட்டின் வழியாய் சென்று கொண்டிருந்த போது அங்கே யாக்கோபின் கிணறு இருந்தது. அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது சமாரியா ஸ்திரீ ஒருத்தி தண்ணீர் எடுக்க அந்த கிணற்றின் பக்கத்தில் வந்தாள். அவளை பார்த்து ஆண்டவர் கேட்டார், தாகத்துக்கு தா என்பதாய். யூதர்கள் சமாரியர்களிடத்துல சம்பந்தம் கலவாதபடினால் அப்படி தண்ணீர்லாம் வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஸோ இவளுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நீர் யூதனாக இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்துல எப்படி தாகத்துக்கு தான் கேட்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அவர் பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அந்த ஸ்திரீ பிரதித்திரமாக, ஆண்டவரே, தண்ணீர் எடுக்க தான் நம்மிடத்துல பாத்திரமே இல்லையே, பின்ன இங்கிருந்து நீர் ஜீவ தண்ணீரை கொடுப்பீர் அப்படின்னு கேட்கிறாள். இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே அப்படின்னு ஆண்டவரிடத்துல சொல்லுகிறாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். பரிசுத்த ஆவியாகிய தண்ணீரை, பரிசுத்த ஆவியானவரை உவமையாக அங்கே ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். பின்பு ஆண்டவர் அவளுடைய ரகசியங்களை எல்லாம், அவளுடைய வாழ்க்கையில் நடந்தவற்றை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். உடனே அவளுக்கு ஆச்சரியமாயிற்று. ஊரெல்லாம் போய் சொல்லுகிறாள், அவர் கிறிஸ்து தானோ, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாவற்றையும் எனக்கு தெரிவித்தார்னு ஆச்சரியமாய் போய் எல்லாருக்கும் அறிவிக்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகள் ஆனால் நீங்கள் சுதந்திரவாளி. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம் பலனடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவோம். நீங்கள் ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? மனுஷன் நிந்தித்து கொண்டிருக்கிறானா? பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கட்டும். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே தொடர்ந்து விசுவாசமாய் முன்னேறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை மற்றவர்களுக்கு ஆச்சரியமாய், அற்புதமாய், ஆசீர்வாதமாய் வைப்பார். கவலைப்படாதீங்க, உங்கள் சூழ்நிலைகள் மாறும். ஏசப்பா மாற்றுவார். அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், முடியாத காரியங்களும் சாத்தியமாகும். ஏசப்பா நம்ம கூடவே தான் இருக்கிறார். தொடர்ந்து தைரியமாய் முன்னேறுங்கள். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.